ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு ஆல்சோ கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான அறிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம செக் பண்ணி பார்க்குறது, நம்மளோட ரேங்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து டாப்பில் இருக்கா, நீங்கள் என்ன ரேங்கு, அதே மாதிரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறையா பேர்த்தோட இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் யூஸர்னாலும் ஓகே தான், அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அதில் டிஎன்இஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட அஃபிஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். www.tneonline.org லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம் அப்படின்னு. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 அப்படின்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அஃபீஷியல் பேஜ். இந்த அஃபீஷியல் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன், யாராவது வந்து அப்ளிகேஷன் நிராகரிச்சிருக்காங்க, ஸோ யாராவதெல்லாம் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுட்டாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தரவரிசை லிஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அகடமிக் ஜென்ரல்னு இருக்கும், அதுக்கப்புறம் அகடமிக் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்காக, அதுக்கப்புறம் அகடமிக் எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வொகேஷனல் குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் வொகேஷனலில் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்க போகிறோம். அதோட லிஸ்ட்டு தான் இங்கே ஃபஸ்ட்டாக பாருங்கள், அகடமிக் ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். அந்த அகடமிக் ஜென்ரல் நான் ஓகே கொடுத்துட்றேன். அகடமிக் ஜென்ரல் ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அகடமிக் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அகடமிக் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பேஜாக 4491 பேஜ் இருக்கும். நம்ம இதில் தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரேங்கு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, அக்ரிகேட்டிவ் மார்க்கு, கம்யூனிட்டி என்ன, கம்யூனிட்டி ரேங்கு என்ன. ஸோ இது எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்களுதான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி ரேங்கு, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்கள் மொபைலில் இந்த மாதிரி 3 டாட்ஸ் இருக்கும், இதில் போயிட்டு சர்ச் அப்படின்னு இருக்கும், அல்லது ஃபைண்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிசி லேப்டாப்பில் வந்து இதை சர்ச் பண்ணுறீங்க உங்கள் நேம் அப்படின்னா கண்ட்ரோல் F கொடுங்க. கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ஸோ இதில் நான் பாருங்கள் பிரகாஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிரகாஷ்னு நேம் இருக்கிறவங்க வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அருண் பிரகாஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்கள் பேர் இதே மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் வந்து கண்ட்ரோல் F கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அக்ரிகேட்டிவ் மார்க், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டு படியே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓவரால் லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் இதே ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாகின் அப்படின்னு இருக்கும். நான் லாகின் கொடுத்துட்றேன். நான் லாகின் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கம்பல்சரி தெரியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணப்பவே உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க, நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் பின்னாடியே. ஸோ நான் இப்போது என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், அடுத்தது பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன், லாகின் அப்படின்னு இருக்கும். நான் லாகின் கொடுத்துட்றேன். ஸோ நான் லாகின் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் வந்துருச்சு, என்னோடய லாகின் பேஜில் பர்சனல் இன்ஃபோ, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, நம்மளோட அட்ரஸ்ஸு, நம்ம ஸ்கூலு ஸ்டடி, இது எல்லாமே இருக்கும், பேமெண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ கீழே பாருங்கள் வியூ ரேங்க் அப்படின்னு இருக்கும். நான் ரேங்க் கொடுத்துட்றேன். ரேங்க் கொடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ்னு லோட் ஆகிட்டுருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த பேஜ் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ்னு இருக்கும், நோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனா அப்படின்னு இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு. ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 200க்கு நீங்கள் எவ்வளோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் ரேங்க் இருக்கும். ஸோ ஓவராலாக ரேங்க் வந்து எவ்வளவு அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். அதுக்கப்புறம்
ரேண்டம் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அப்லோடு ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இண்டிவிஜுவலாகவே உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பிடிஎஃப்பில் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ ரிஜெக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நான் இந்த ஹோம் பேஜ் மறுபடியும் வந்துட்டேன். இந்த ஹோம் பேஜில் கீழே பாருங்கள் இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன் லிஸ்ட், யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்எலிஜிபிள் அப்படின்னு நம்ம அந்த லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை ஓகே கொடுத்துட்றேன். அந்த ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1177 பக்கம் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 54,086 பேர்த்த வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டடு, அதேமாதிரி மேண்டேட்ரி சர்டிஃபிகேட் நாட் அப்லோடடு, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி அதர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாட் ப்ரொசீடு, அதே மாதிரி டூப்ளிகேட் அப்ளிகேஷனு ரெண்டு டைம் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. பேமெண்ட் வந்து நிறைய வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அதுதான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களதும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் அதாவது இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதுபடி பாருங்கள். அதில் உங்கள் பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லாகின் ஐடி எல்லாம் வச்சு பாருங்கள். அதில் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு உங்களோட பேர் இதில் செலக்ட் பண்ணிக்க, கண்ட்ரோல் F கொடுத்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து உங்களோட பேர் வந்து செலக்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே பார்த்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.